கதாநாயகி வீட்டில் வந்து கதாநாயகி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸு லைஃப் ஃபாலோவில் கண்டிப்பாக உன்னை எப்படி வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்கு வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. காதலை ஒத்துக்க மாட்டாரு. ஆனால் ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே வந்து வேற ஒருத்தரை விரும்பி கட்டிக்கணும், அவரும் ஒரு ப்ராப்ளத்தில் இருப்பார். அவளை விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் வந்து போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கதாநாயகி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு போகிறேன், எங்கள் அம்மாவோட சம்மந்தமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி காசிக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனை வந்து கூட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே எதிர்பார்க்காம திடீர்னு வந்து அவங்க அம்மாவை வந்து நான் மட்டும்தான் தனியாக போய் பார்த்துட்டு வரேன், எங்கள் அம்மா வர சொன்னாங்க, இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் வர சொல்கிறாங்க, நீ தனியாக போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் கேட்காம கதாநாயகி தனியாக தான் போகிறாங்க. தனியாக போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பியே வரலை. ஏன் அவங்க திரும்பி வரலை, என்ன ஆச்சு கதாநாயகி? திடீர்னு அடுத்து நடக்கிற ட்விஸ்ட்டு தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மொத்த கதையும் இதுதான். இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு வந்து நீங்கள் படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து கதாநாயகனை வந்து காணாமல் போன தொட்டு கதாநாயகனை தூக்கிட்டு வந்து போலீஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு குடும்பம் பண்ணுவாங்க.